ரோமை தமிழ் சங்கத்தினுடைய பொன் விழாவையும் இந்திய திரு அவையின் பெருமையுமான தமிழக திரு அவையின் பெருமையுமான புதுச்சேரி மண்ணின் மணிமுத்தான மேதகு கருதினால் சைமன் லூர்துசாமி ஆண்டகை அவருடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே ரோமை தமிழ் நெஞ்சங்களை, தமிழ் அன்பர்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப, தமிழே உன்னை அமுதம் என்பேனோ, தெவிட்டாத இனிய தேன் என்பேனோ, இல்லை இல்லை உன்னை என் உயிர் என்பேன் என்கிற உன்னதமான அந்த வரிகளுக்கு ஏற்ப தமிழ் மொழியுடைய பெருமையை ரோமை நகரத்தில் நிலைநாட்ட செய்தவர் நம்முடைய கருதினால் மேதகு லூர்துசாமி என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் ரோமை என்பது உலகின் பல நாடுகளினுடைய கலாச்சாரங்களும் மொழிகளும் சங்கமிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த நாட்டிலே நம்முடைய தமிழ் மொழியுடைய பெருமையை நிலைநாட்டியவராக அவர் இருக்கின்றார். சபையுரையாளர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், அதிகாரம் 7 இறைவசனம் 8 ஒன்றின் தொடக்கம் அல்ல அதன் முடிவை கவனிக்கத்தக்கது என்பதற்கு ஏற்ப நம்முடைய கருதினால் அவர்கள் தூண்டியது ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் கூட அவர் ஒரு உன்னதமான நிலையை அடைந்தார். தமிழ் மொழியினுடைய பெருமையை, தமிழினுடைய பெருமையை இந்த உலகிற்கு அறிய செய்தார். எனவே நாமும் கூட நாம் நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியோடு சேர்த்து தமிழினுடைய பெருமையையும் தமிழினுடைய உன்னதத்தையும் உலக கலாச்சாரத்தின் மத்தியில் அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிப்போம், தமிழ் மொழியுடைய பெருமையும் அறிவிப்போம். வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி.